ஆனால் வெஜிடபிள்ஸ் வந்து தினமும் சாப்பிட்லாம். டெய்லி பிரியாணிக்கு எங்கெங்க போகிறது? நம்மளதெல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு பிரியாணி தாங்க கிடைக்குது. Hi, Carl Patrick. Lana sir, how are you, sir? I am fine, sir. Welcome my channel, sir. You take much of vegetables and then small amount of rice. Eat well. You do well. That is very healthy, sir. விளைஞ்சிருக்கும் ஒரு வெத்தலை கொடி, சமைஞ்சிருக்கும் ஒரு சந்தன செடி, போட்டான் ஒரு கண்ணால, பொனுத்தேன் ஒரு நெஞ்சால. லைக் போட்ட நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும். நம்முடைய சேனல் பாருங்கள், ஆரோக்கியத்தை தேடின்னு சேனல் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் நிறைய வரவேற்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இப்போ வந்து விவசாய தகவல் அப்படின்ற சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். விவசாய தகவல் அப்படின்ற சேனலுக்கு போங்க, டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விவசாய தகவல்னு ஒரு சேனல் வருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடு, ஆடு, கோழி, ஒரு ஆரோக்கியமான விவசாயம், ஆர்கானிக் விவசாயம், அதன் மூலமாக எப்படி நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறது. முதல்ல நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழலாம், அதுக்கப்புறம் அடுத்தவனை ஆரோக்கியமாக வாழ வைக்கலாம். ஒரு விவசாயம் நினச்சாதாங்க நம்மளும் ஆரோக்கியமாக வாழ்ந்து அடுத்தவனையும் ஆரோக்கியமாக வாழ வைக்க முடியும். ஒரு விவசாயி அடுத்து டாக்டர், 2 பேரும் தாங்க ஒரு மனுஷனை ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பங்கு வகிக்கிறவங்க விவசாயி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர். ஒரு விவசாயி நல்ல உணவை கொடுத்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத தவிர்க்கலாம். நம்ம வந்து மருத்துவமனைக்கு போகாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போன அப்புறம் ஒரு நல்ல மருத்துவத்தை வந்து ஒரு டாக்டர் கொடுத்தா தான் நம்ம வந்து நம்முடைய உடம்பை நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அவங்க வந்து ஒரு மருத்துவர் நல்ல வருமானத்துக்காக ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்து மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பான மருந்துகளை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியாதுங்க. அப்போ 2 பேர்கிட்டையுமே வந்து விவசாயி, அதுக்கப்புறம் மருத்துவர், 2 பேர்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு மனப்பான்மை இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். பாருங்க, அதிகமான காய், கொஞ்சோண்டு சாதம், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. நண்பர்களே, லைக் போட்ட நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. நம்முடைய சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். விவசாய தகவல் அப்படின்ற சேனல் மூலமாக நம்முடைய விவசாய இதெல்லாம் வந்து பாருங்கள், நம்முடைய வீடியோஸை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு கிடைச்சா நான் மேன்மேலும் ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு தூண்டுதலாக இருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஹாய் சார், வணக்கம். பாருங்கள், அதிகமான காயும் குறைந்த சாதமும் சாப்பிடுங்கள், அன்றாட வாழ்க்கை நல்லாயிருக்கும். வெறும் காயை சாப்பிட முடியல அப்படின்றவங்க சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். டன். ஒரு அருமையான காலை உணவு, அதிகமான காயும் குறைவான சாதத்தோட இன்னைக்கு முடிச்சாச்சுங்க. ஓகே.